ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜீக் ரோபோகுக்கோட குவிக் அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் இதில் ஒரு ரெசிபியும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வாங்க, இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இது ஒன்று நம்ம கிச்சனில் இருந்துச்சுன்னா போதும், ஆல் இன் ஆல் நம்ம நிறைய ரெசிபிஸ் இதில் செய்யலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குக்கரோட அந்த லிட் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்க ப்ரெஷர் குக்கர் செய்கிற வேலையோட பல மடங்கு வேலை நமக்கு செஞ்சு கொடுக்குது. நம்ம டைம் சேவ் பண்ணுது. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து மாஸ்டர் ஷெஃப் கூட ஆகலாம், பிரியாணி கூட செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க, மெஷரிங் கப், அப்புறம் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நமக்கு ரெண்டு சைடும் பிடிக்கிறதுக்கு அந்த சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இது வந்து நான்ஸ்டிக்கு, இதுலேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது. இது வந்து 8 லிட்டர் பாட்டு, 5 லிட்டர் பாட்டும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வைக்கிறேன். அவசியம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபியில் அப்படியே சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு ஏதோ கஷ்டமான பேனல் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து எல்லாமே புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா பொங்கல். நான் அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் பொங்கலுக்கு பெரிய உலக்கில் ஒரு உலக்கு அரிசி, அதில் பாதி அளவு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு, இப்போ இது கூட நம்ம நார்மலாக எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் குக்கரில் பார்த்திங்கன்னா பொங்கி வடியும், ரொம்ப ஒரு மாதிரி நம்மளோட அந்த கவுண்டர் டாப்பே வந்து மெஸ்ஸி ஆகிடும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருவோம். உள்ளெல்லாம் பார்த்துக்கோங்க, எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது, ஈரமாக இல்லாமல் வச்சுருங்க. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மெனூஸ்லாம் அதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன மெனு வேணுமோ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து பொங்கல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக 0 காட்டும். இதில் வந்து சாம்பார் செய்கிறதுக்கு, அப்புறம் ரைஸ் வைக்கிறதுக்கு, இட்லிக்கு, அது மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து நமக்கு பிரியாணி, மீட், புலாவ் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் மேனுவலாகவும் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன இது பண்ணியிருக்கோன்னா, நம்ம பொங்கல் எடுத்திருக்கோம். அதே மாதிரி குவிக்கு, மீடியம், ஸ்ட்ராங்குன்னு 3 இது இருக்குது. இந்த 3 ஆப்ஷனும் எதுக்குன்னா, நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி ஆகணும், நம்மளோட சமையல் வந்து ரெடி ஆகணுன்றதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமில் பொங்கல் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸ்ட்ராங்கும் வச்சுக்கலாம். ஸ்ட்ராங் வந்து 10 மினிட்ஸில் குக் ஆயிரும். ஸோ நான் மீடியமில் இப்போ வச்சுருக்கேன். பொங்கல் கிச்சடி அதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த பொங்கல் கிச்சடி அதை வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இதை மூடி வச்சுருவோம். மூடி போடுறது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த க்ளோஸ் கிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிட்டு க்ளோஸ் ஆயிரும். அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளோஸ், ஓப்பன், அது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதில் நான் கூடிய சீக்கிரமே பிரியாணி செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் கேளுங்க. இது கூட ஒரு ரெசிபி புக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மெயினாக நம்ம இந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்பில் இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ எப்பயும் நம்ம சமைக்கிறப்ப ப்ரெஷர் இருக்கிற மாதிரி, அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேலாம் நமக்கு குக் ஆகிக்கிட்டு இருக்கையில் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ ஆவி வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் மேலே வந்து இது வந்து ஒரு வேளை அப்வர்டு இருந்துச்சுன்னா, அந்த லிட்டோட பட்டன் வந்து அப்வர்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குக் அது வெறும் ஆவி மட்டும் தான் வரும். ஸோ எப்போயா இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ குக்கிங் மோட் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மோடு ஒன்றா சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா சேஞ்ச் ஆகும். P15 வந்துடும். அதுக்கப்புறம் அது 10 அந்த மாதிரி ஒன்றா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக உங்களுக்கு 15 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். ஒன்ஸ் அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாவே நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். பவர் கன்சம்ஷன் நிறைய பேர் கேட்பீங்க. கட்டாயம் அதிகமாக ஆகலை. நான் யூஸ் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் குக்கர், எல்லார் வீட்லேயும் அவசியம் இருக்கக்கூடிய ஒன்று. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 4க்கு வந்துருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக 3, 2, 1 வந்துடும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து P04 இருக்குது, 4 மினிட்ஸில் இருக்குது. இது வந்து இப்போ 3, 2, 1 அந்த மாதிரி அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கிடையில் நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நெய் நல்லா சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். நெய் ஃபுல்லாக நெய் ஊற்றியும் செய்யலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 வந்துருச்சு பாருங்கள். அதுக்கடுத்து 0 மாறிடும். நம்ம வந்து உடனே சாப்பிட்ணுன்னா வார்ம்லேயே வச்சிடலாம். இங்கே கீப் வார்ம் கேன்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வேணான்னா கேன்சல் பண்ணி விட்டுறலாம். நம்ம இமீடியட்டாக சாப்பிட போகிறோம். இப்போ பிபின்னு காட்டுது இல்லையா, இது வந்து வார்ம்
வார்மில் இருக்கும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேன்சல் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஆனால் நம்ம கேன்சல் கிளிக் பண்ணாலுமே இந்த குக்கரோட தனித்தன்மை பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை அப்வர்ட் நோக்கி அழுத்தினோன்னா எல்லா ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது வழியாக ப்ரெஷர் வந்து பாருங்கள் நல்லா ரிலீஸ் ஆகுது. நம்ம வந்து எப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடியும் கீழ் நோக்கி தான் இருக்கணும். சமைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு தான் இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகம், அது கூட மிளகு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இது கூட பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை மஞ்சத்தூள் பிடிக்கலனா இது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி பொங்கலில் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொங்கலில் நிறைய கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது ஃபுல்லாகவே ஆவி எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஆவி அந்த நீங்கள் மேனுவலாகவுமே எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த மேல் நோக்கி பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆவி போயிடும். இப்போ நமக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பொங்கல் சூப்பராக இருக்குது. நல்ல ஹீட்டாக இருக்குது பாருங்கள். அடி வந்து 1% கூட பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா அடி பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. இப்போ இது கூட நான் வந்து ஒரு டம்ளர் திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி பொங்கல் கூட பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பெல்லாம் போடலை, தனியாக தான் உப்பு போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா நான் இனிப்பு பொங்கல் கொஞ்சம் செய்கிறனால கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டு இது கூட இப்போ தண்ணியில் உப்பு போட்டு நான் கலந்து விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஒரு குக்கரை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், மதியானம் லஞ்ச் பண்ணலாம், நைட் இதில் இட்லி ஊற்றி டின்னரும் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இது ரோபோ குக்குங்க. ரோபோ குக் பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இந்த குக்கர் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. இதில் நீங்கள் நிறைய ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பிரியாணி இதில் நான் கட்டாயம் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த குக்கர் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அவசியம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.